இது ரொட்டேரிங் சேர் நல்லது விரும்பும் முருகானந்தன். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது கோயம்புத்தூரில் இஸ்கான் உலகளாவிய அந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் பிரபுபாத பாதால் அவங்க உலகம் முழுசும் இந்த கிருஷ்ண பக்தி பார்த்திங்கன்னா பரப்புறக்காக உலகத்தினுடைய எல்லா நாடுகள்லையுமே இது போன்ற இஸ்கான் கோயில்களை கட்டி நிர்மாணம் பண்ணி கட்டிகிட்ருக்காரு. அதன் மூலமாக கிருஷ்ண பக்தியானது உலகம் முழுவதும் மிக அற்புதமாக வளர்ந்துட்டு வருது. இந்த விஷயத்தில் கோயம்புத்தூரில் அதுபோல் இஸ்கான் ஆலயமானது நிர்மாணிக்கப்பட இருக்கிறது. ஒரு 20-25 கோடி ரூபாய் செலவில் அவங்க திட்டம் பண்ணியிருக்காங்க. இஸ்கான் திட்டம் பண்ணியிருக்கு. அதில் நம்ம நம்மளால் முடிஞ்சதை நம்ம தாராளமாக நன்கொடை கொடுப்பதற்கோ, இல்லை கட்டிடம் கட்டுவதற்கான பொருட்களை தருவதற்கோ, இல்லை வேறு யாராவது தரக்கூடியவங்களை அறிமுகப்படுத்தி வச்சு அவர்கள் மூலமாக நன்கொடையை பெறுவதற்கோ, இப்படி பல விதங்களில் நீங்கள் இல்லை வாலண்டியராகவோ நீங்கள் உங்களுடைய கிருஷ்ண பக்தியை காமிப்பதற்கு ஒரு அற்புதமான பெருவாய்ப்பு. நான் இது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா ஒரு ஆலயம் நிர்மாணிப்பது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அது எல்லாருக்கும் சாத்தியமும் அல்ல. நம்முடைய இந்து தர்மங்களில், வேதங்களில், புராணங்களில், உபநிடதங்களில் எல்லாம் பார்க்குறப்போ கோயில்களை நிர்மாணிப்பது அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு பெரிய ஒரு ராஜசூய யாகம் மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப விவரித்து சொல்லுவாங்க. அதுவும் இஸ்கான் போன்ற அமைப்புகளோடு சேர்ந்து நம்ம கோயில் நிர்மாணம் பண்ணிக்கிறப்போ அங்கே தர்மம் எந்நேரமும் ஒழித்து கொண்டே இருக்கும். மற்ற கோயில்கள் நம்மளாம் கோயில்கள் கட்டுறோம் இல்லைன்னு சொல்லவில்லை. பட் அங்கெல்லாம் பார்த்தோம்னா ஏதோ ஒரு விசேஷங்கள் அன்றைக்கி தான் மக்கள் வருவாங்க போவாங்க. ஆனால் இஸ்கான் கோயில்களை பார்க்குற வரைக்கும், மந்திரிகளை பார்க்குற வரைக்கும் எப்பொழுதுமே ஒவ்வொரு நாளுமே நீங்கள் தொடர்ந்து பக்தர்கள் அங்கே வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவர்கள் அதை நிர்மாணிக்கிற விதமும், அதை நிர்வகிக்கிற திறமும், அங்கே நிகழ்வுகளை அவங்க நடத்தக்கூடிய அந்த விஷயமும் ஒரு துளி கூட அவங்க சம்ஸ்காரத்திலேருந்து விலகிறதே இல்லை. எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் அங்கே இருக்கவே இருக்காது. நம்முடைய தர்மம் என்ன சொல்லுது, நம்முடைய வேதம் என்ன சொல்லுது, பகவத்கீதை என்ன சொல்லுது, அதுதான் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே கிராமர் இலக்கணமாக இருக்கும். அதை மீறி அங்கே ஒரு செயலும் நடக்காது. அந்த வகைகளில் இந்த இஸ்கான் கோயில்களுக்கு வந்தவங்க யாரும் அவ்வளோ சீக்கிரம் அவங்க மற்ற கோயில்களுக்காக கூட நம்ம போயிட்டு கூட திரும்ப நம்ம அங்கே போவோமா தெரியாது. ஆனால் ஒரு முறை இஸ்கான் கோயில்களுக்கு வந்தாச்சு அப்படின்னா நம்மளால் திரும்ப அங்கே போகாமல் இருக்கவே முடியாது. பாருங்கள், நான் இது பல முறை இந்த கோயில்களை வந்தாச்சு. எப்போ கோயிலுக்கு கோயம்புத்தூருக்கு வந்தாலும் ஒரு வாய்ப்பு கிடச்சுன்னா உள்ளார இஸ்கான் கோயில்களை புகுந்து அது எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை ஒரு 100 வாட்டியாவது சொல்லாமல் நம்ம விலகிறதே இல்லை. நீங்கள் இப்போ பார்க்குறது தான் கோவை சந்திரா. இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு 60,000 அடி பரப்பில் 3 முக்கியமான தெய்வங்கள், கிருஷ்ணன், பலதேவர், அப்புறம் சுபத்ரா, இவங்களுக்கான கர்ப்பகிரகங்கள் மற்றும் ஆலயங்கள் மற்றும் கல்யாணம் விசேஷங்களை நடத்துவதற்கான மண்டபம், இப்படி ஒரு தர்மம் தலை தோங்குவதற்கான, அறம் செழித்து வளர்வதற்கான எல்லா விதமான அடிப்படை விஷயங்களும் அந்த இடத்துல அந்த கோயம்புத்தூரில் நிர்மாணிக்கப்பட இருக்கிறது. அப்போது இது எப்படி சொல்லலாம், ஒரு நாலந்தா பல்கலைக்கழகம் போல் இது பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஆலயமாக, அறம் சார்ந்த ஒரு தொண்டு நிறுவனமாக இது மலர இருக்கின்றது. அதனால் இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தில் தாராளமாக மனமுவந்து உங்களால் எவ்வளவு முடியுமோ, ஏன்னா இப்படியே ஒரு 3, 4, 5 வருடங்களெல்லாம் ஆகிடும் கட்டி முடிக்கிறதுக்கு. அதனால் நீங்கள் ஒரே தடவை தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி 100 ரூபா கொடுங்க, அப்புறம் பணம் 1000 ரூபா கொடுங்க, இன்னும் பணம் 1 லட்சம் கொடுங்க, இன்னும் பணம் 1 கோடி கூட கொடுங்க. எவ்வளோ இருக்குது அள்ளி கொடுங்க. ஒன்று தெரியுமா உங்களுக்கு, இறைக்கிற கிணறு ஊருன்னு சொல்லுவாங்க. அதை விட நான் சொல்லுவேன், இது போன்ற ஆலயங்களுக்கு நீங்கள் எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாமல், அதாவது நான் இவ்வளோ கொடுத்தேன் எந்த விதமான ஆரவாரமும் இல்லாமல் நீங்கள் இங்கே அள்ளி கொடுக்க